வணக்கம் நண்பர்களே, இன்று காசநோய் பற்றி பார்ப்போம். இந்த காசநோய் என்பது டிபி என்று சொல்லக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்கின்ற காற்றின் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா வகையை சேர்ந்ததாகும். இந்த காசநோய் ஏற்படுத்துகின்ற கிருமியானது எலும்புருக்கி நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. காசநோய் பாதித்தவர்கள் இருமும் போது தும்பும் போதும் கிருமி மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது பல்மனரி டிபி, எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி என்று இரண்டு வகையாக உள்ளது. பல்மனரி டிபி என்று சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது இந்த டிபியானது நுரையீரல் மூலமாக மட்டுமே டிபி அந்த கிருமி அந்த நுரையீரலுக்குள் டெவலப் ஆகி நமக்கு டிபிக்கு நோயை ஏற்படுத்துவது. இது 80 விழுக்காடு நுரையீரல் பாதித்தவர்கள் மூலமாகவே டிபி வருகிறது. சிலர் 20 விழுக்காடு நுரையீரலை தவிர்த்து, அதாவது எங்கு வேண்டுமானாலும் இதயம், கண், எலும்பு மஜ்ஜை, ஸ்பைனல் கார்ட், பிரெயின், காது மடல், லிம்பு நோடு என்று சொல்லக்கூடிய இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படும். அதாவது நெகம், முடியை தவிர்த்து எங்கு வேண்டுமானாலும் வருவது எக்ஸ்ட்ரா பல்மனரி என்று சொல்லக்கூடியது. காதின் பின்புறம் குழந்தைகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு காதின் பின்புறம் காது மடலுக்கு பின்பு வருகின்ற கட்டிகளோடு டிபி கட்டியாக இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இதில் பல்மனரி டிபி பாதித்தவர்கள் எளிதில் கண்டறிந்து விடலாம். அதிகம் சளி, இரும்பல், எடை குறைதல், மாலை நேரத்தில் காய்ச்சல் வருவது, உடல் மெலிந்து இருத்தல், ஆஸ்துமா போன்ற உணர்வு, அதிக தூரம் நடக்கும்போது, பேசும்போது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுத்துவது, இதன் மூலமாக ஈஸியாக அறிகுறிகள் தென்படும். இதனால் கண்டுபிடித்து விடலாம். இந்த வகை பல்மனரி டிபியை எளிதில் சளி பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி பெரும்பாலும் சிம்டம்ஸ் தெரியாது. கட்டி போன்று நான் மேலே சொன்ன இடங்களில் இருக்கும்போது எஃப்என்ஏசி என்று சொல்லக்கூடிய ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் என்ற பரிசோதனை மூலமாக மட்டுமே கண்டறிய முடியும். எந்த வகை டிபியாக இருந்தாலும் 100% குணப்படுத்த முடியும். தொடர் சிகிச்சை, அதாவது 6 மாதங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாலே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். பாதித்தவர்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது தொடர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத பொழுதோ அல்லது டிஃபால்ட் என்று சொல்லக்கூடிய 2 மாதங்கள் 3 மாதங்கள் மற்றும் மருந்து மாத்திரை எடுத்துவிட்டு விட்டவர்களுக்கோ அதில் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரவுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பொது இடங்கள், சந்தை, தியேட்டர், மக்கள் அதிகம் கூடும் இடம், பஸ் ஸ்டாண்டு, பேருந்தில் பயணம் செல்லும் பொழுது, மருத்துவமனை செல்கின்ற பொழுது மாஸ்க் அணிவதன் மூலம் டிபி பரவுவது குறைக்கப்படுகிறது. இந்த டிபியானது காற்றின் மூலம் பரவுவதால் இதில் நமக்கு அனைவருக்குமே, அதாவது 80% பேருக்கு நமக்கு தொண்டை பகுதியில் இந்த டிபி கிருமி இருக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு அதிகமாக அந்த டெவலப் ஆகிட்டு நமக்கு டிபி காசநோய் உருவாகுகிறது. எனவே நமது காசநோய் பாதிப்பு அதிகம் ஆகாமல் இருப்பதற்காக சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த கிருமி நம்ம எளிதில் தாக்குவது இல்லை. ஏனெனில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை மட்டுமே இது அதிகமாக பாதிப்படுகிறது. ஏன்னா நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த டிபி கிருமியானது அதிகமாக அதை டெவலப் ஆகிட்டு நமக்கு அந்த நோய் தொற்று ஏற்படுத்தும். ஸோ இந்த இருக்கவங்க, கல்லூரி போகிறதுக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஈஸியாக நமக்கு நம்ம டிபி கிருமி டெவலப் ஆகிட்டு நமக்கு அது தொற்று நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்குமே இருக்கும். அதாவது நான் கட்டாயம் சொல்ல கிடையாது, ஒரு 80% நமக்கு தொண்டை பகுதியில் நமக்கு இருக்கும். அது கிருமி தொற்று அதிகமாக அது இன்ஃபெக்ஷனாக நமக்கு மாறாமல் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது நம்ம அது டெவலப் ஆகாமல் நம்ம தடுக்கப்படும். அப்போ நமக்கு பாதிப்பு தொண்டை பகுதியில் அந்த கிருமி இருந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும். பெரிய பிரபலங்க கூட டிபியால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு நலம் பெற்றிருக்காங்க. அதிகமாக இந்த டிபியானது முதியவர்கள், கோவிட் தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள், சுகர் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த டிபி நோய் திரும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கவங்க அடிக்கடி சளி-இருமல் பிடிக்கும்போது ஒரு வாரம், அதாவது 3 நாளைக்கு மேலே சளி-இருமல் இருந்தாவே நம்ம இந்த சளி பரிசோதனை செய்து கொள்வதால் நம்ம எளிமையில் சீக்கிரம் கண்டுபிடிச்சா குணமாவது ஈஸியாக இருக்குது. அதாவது 1+2+3+4+ன்னு ஹையஸ்ட்டாக சொல்லுவோம். அந்த ப்ளஸ் ரேட்டிங்கில் சொல்லுவோம் நம்ம டிபி பாதித்ததை. அதாவது 1+2+ இருக்கும்போதே சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நமக்கு அது குணமாக்க முடியும். கண்ட இடங்களில் எச்சி துப்புவது நம்ம தவிர்க்க வேண்டும். இரும்பும்போது தும்பும்போது கைகுட்டையை பயன்படுத்த வேண்டும். மக்கள் நடமாட்டம் இருக்கும் இடங்கள், பொது இடங்கள் செல்லும்போது மாஸ்க் அணிவதே ரொம்ப நல்லது. காசநோய் பாதித்தவர்கள் டிபி தொடர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்துவோம், அவங்களுக்கு உதவி செய்வோம். காசநோய் இருக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டால் எளிய பரிசோதனை, சளி பரிசோதனை மூலமே தெரிந்து கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வோம். அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவசமாகவே
முறையே தொடர் சிகிச்சை தரப்படுகிறது. டிபி நண்பர்களே, மற்றொரு பதிவில் பார்ப்போம். இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.